இருக்கும். We are glad that we could come into your homes this morning. இந்த காலை வேளையிலே உங்கள் வீட்டுக்குள்ள வருகிறதிலே நான் பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறோம். Before we go to the word of God, shall we close our eyes and look to the Lord? கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து பார்க்கிறதுக்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, we come into your awesome presence, O God. உம்முடைய மகிமையான சமூகத்துக்குள்ளே நாங்கள் வருகிறோம். We thank you, Lord, that you are God and you still control the entire universe. ஆண்டவரே, அகில உலகத்தையும் நீர் இன்றுமாய் ஆளுகை செய்கிற தேவனானபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். We thank you, Lord, that you are our God this morning. நீர் எங்களுடைய ஆண்டவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. And as we look into your word, we pray, O God, that you will speak into each one of our hearts. ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானித்து பார்க்கிற வேளையிலே ஒவ்வொரு இருதயத்தோடு நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். Speak, Lord Jesus, because you are God who speaks. ஆண்டவராகிய இயேசுவே, நீர் பேசுகிற தேவனானபடியால் எங்களோடு பேசுங்க. Thank you, Lord, for hearing our prayer. எங்கள் ஜெபங்களை கேட்டபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். We shall be careful to give you praise, glory and honor. துதி கன மகிமை கவனத்தோடு உங்களை நாங்கள் In செலுத்துகிறோம். Jesus' mighty name we pray. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென். For this morning's meditation, இந்த காலை தியானத்திற்காக can we turn our Bibles to the book of Matthew? வேதத்தை வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு திருப்புங்க. Chapter 8. 8ஆம் அதிகாரம். And reading verses 5 to 8. 5 8 முடிய வாசிக்க கேட்போம். First I will read it in English. முதலாவது அம்மா ஆங்கிலத்திலே Then வாசிப்பாங்க. Brother Samson will read it in Tamil. பிற்பாடு நான் தமிழிலே வாசிக்கிறேன். And when Jesus was entered into Capernaum, there came unto him a centurion, beseeching him, and saying, Lord, my servant lieth at home, sick of the palsy, grievously tormented. And Jesus said unto him, I will come and heal him. The centurion answered and said, Lord, I am not worthy that thou shouldst come under my roof, but speak the word only, and my servant will be healed. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். We see here in this passage, இங்கே வாசிக்கப்பட்ட பாகத்தில் நாம் பார்க்கிறோம், Jesus was traveling through Capernaum. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு போனார். And we see here a centurion coming to Jesus. அந்த கப்பர்நகூமிலே 100க்கு அதிபதி ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்தான். Why did he come? எதற்காக இயேசுவினிடத்தில் வந்தான்? There was a great burden in his heart, and therefore he came seeking Jesus. இந்த 100க்கு அதிபதியின் இருதயத்தில் உள்ளத்திற்குள்ள ஒரு பெரிய பாரம் இருந்தபடினாலே இயேசுவை தேடி வந்தான். He understood that there was only one person who could give him an answer. இந்த 100க்கு அதிபதி தன்னுடைய வாழ்க்கையில் புரிந்து கொண்ட காரியம், இவனுடைய பிரச்சனைக்கு ஒரே ஒருவர் தான் பதில் கொடுக்க முடியும். And that is Jesus. அவர் ஆண்டவராகிய இயேசு. And therefore he came to where Jesus was. ஆகவே பதில் கொடுக்கிற இயேசு எங்க இருந்தாரோ அங்கே வந்தான். What does the Bible say? வேதவசனம் என்ன சொல்லுது? While Jesus was here on earth, ஆண்டவராகிய இயேசு பூமியில் இருந்த பொழுது he went about doing good. ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். What was he doing good? ஆண்டவர் நன்மை எதை செய்தார் He என்றால், was healing the sick. வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கினார். The deaf they heard. அங்கே ஊமையர் செவிடர்கள் கேட்டார்கள். The blind saw. குருடர்கள் பார்த்தார்கள். The dumb spoke. அங்கே ஊமையர்கள் பேசினார்கள். The lame began to walk. முடவர்கள் எழுந்து நடந்தார்கள். And those who were dead were raised to life. மரித்தவர்கள் மறுபடியும் ஜீவனை பெற்று எழுந்தார்கள். He went about doing good. ஆகவே ஆண்டவராகிய இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி வந்தார். And we see here that as he enters into Capernaum, ஆகவே இந்த ஆண்டவராகிய இயேசு நன்மை செய்கிறவர் கப்பர்நகூமுக்குள்ளே வந்த பொழுது this centurion comes to where Jesus is. இந்த இயேசு எங்க இருந்தாரோ இந்த 100க்கு அதிபதி இயேசுவை தேடி வந்தார். Church, may I tell you a secret this morning? சபையாரே, இந்த காலை வேளையில உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். There is only one person
who can meet your need this morning. உன்னுடைய தேவைகளை பூமியில ஒரே ஒரு நபர் உண்டு சந்திக்க அவரால் தான் சந்திக்க முடியும். And it's Jesus this morning. அந்த நபர் யார் என்றால் என் ஆண்டவராகிய இயேசு. If you will come to where he is, இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கே நீ தேடி வருவாயானால் definitely you shall receive an answer this morning. நிச்சயமாய் நாங்கள் சொல்லுகிறேன் நீ பதிலை பெற்றுக்கொள்வாய். When? எப்பொழுது? When you come to where Jesus is. நீங்கள் இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க தேடி வந்த பொழுதுதான். The Bible says வேதவசனம் சொல்லுது. this centurion, இந்த நூற்றுக்கு அதிபதி he came to Jesus. இயேசுவின் இடத்திலே வந்தான். Why did he come? ஏன் இயேசு கிட்ட வந்தான் என்றால் There was a great burden in his heart. ஏனென்றால் இந்த நூற்றுக்கு அதிபதியின் உள்ளத்திலே ஒரு பெரிய பாரம் இருந்தது. There was a problem in his family. அவன் குடும்பத்திலே பெரிய பிரச்சனை இருந்தது. There was something that he needed to get from Jesus. இவனுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே எதையோ ஒன்று பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்தது. And so he came to Jesus. ஆகவேதான் இயேசுவின் இடத்திலே அவன் வந்தான். Church this morning. சபையே இந்த காலை வேளையில When there is a need, we seek a person who can help us. நமக்கு தேவைகள் இருக்கும் பொழுது நமக்கு உதவி செய்கிற நபரை தேடி போகிறோம். But when there is no need, வாழ்க்கையில தேவையே இல்லைன்னா then we don't care about anybody. யாரை குறித்து எந்த நபரை குறித்து நாம் கவலையே பட But மாட்டோம். this morning, ஆனால் இந்த காலையில I want to tell you, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் a person is waiting to help you. உனக்கு உதவி செய்ய ஒரு நபர் காத்து கொண்டிருக்கிறார். And that is Jesus. அதுதான் இயேசு. He is the only answer to all of world's problems today. இன்றைக்கு உலகத்தினுடைய சகல பிரச்சனைகளுக்கும் பதில் என் ஆண்டவராகிய இயேசு ஒருவர் If மாத்திரம். you will come to where he is, அவர் எங்க இருக்கிறார் இயேசு எங்க இருக்கிறார் அங்கே நீ வருவாயானால் there you shall receive your answer. மறந்துடாதீங்க உங்கள் பதிலை நீங்கள் நிச்சயமாய் இயேசுவினிடத்திலே So the பெற்றுக்கொள்வீர்கள். first thing we see, ஆகவே முதலாவது நாம் பார்க்கிறோம் this centurion comes to Jesus. இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவினிடத்திலே வந்தான். Not only he comes, அவன் வந்தது மாத்திரம் அல்ல but he requests Jesus. ஆண்டவரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தோடு வந்தான். What is your request this morning? இந்த கால வேளையிலே அருமையான தேவ ஜனமே உங்களுடைய விண்ணப்பம் வேண்டுதல் என்னவா இருக்கிறது? Whatever your request is, உன்னுடைய வேண்டுதல் என்னவா இருந்தாலும் சரி come to Jesus இயேசுவினிடத்திலே வந்தால் and tell him. அவரிடத்திலே சொல்லுங்க. A songwriter wrote like this. ஒரு செய்யுள் எழுதுகிற ஒரு எழுத்தாளர் இப்படியாய் சொல்லுகிறார். What did he write? அவர் என்ன எழுதுகிறார் என்றால் What a friend we have in Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் என்ன ஒரு நெருக்கமான நட்பு. Why? ஏனென்றால் Because he is a friend who will hear your problems. ஏனென்றால் இயேசு உனக்கு நண்பராய் இருக்கிறபடினாலே உன் பிரச்சனைகள் எல்லாம் அவர் கேட்பார். He will hear all of your difficulties. உன்னால செய்ய முடியாத சகல காரியங்களையும் அவர் கேட்பார். He will hear everything about your life. உன்னுடைய வாழ்க்கை குறித்து முழுமையாய் அவர் அறிந்து கொள்வார். He has a listening ear this morning. இந்த காலவெளியிலே உன்னை கவனித்து கேட்கிறவராய் இருக்கிறார். And he wants to hear what is your request. ஆகவே அவர் உன்னுடைய வேண்டுதல் என்ன என்று சொல்லி உன்னை கேட்கிறார். And so the Bible says, ஆகவே வேதவசனம் this centurion came to Jesus. இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவினிடத்தில் He வந்தான். did not stop there, அவன் அங்க வந்து சும்மா நிக்கல. but he looks at Jesus and he says, அவன் இயேசுவை பார்த்து சொன்ன வார்த்தை, Lord, ஆண்டவரே my servant is sick. என்னுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டு கிடக்கிறான். He is sick of the palsy and he is grievously tormented. அவன் வியாதி எப்படியா இருக்கிறது சொன்னா திமிர் மாதமாய் கொடிய வேதனைப்படுகிறான். A request to Jesus, not for himself, but on behalf of his servant. இந்த நூற்றுக்கு அதிபதி தனக்காக வரல, தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஒரு விண்ணப்பத்தோடு இயேசுவினிடத்தில் வந்தான். He comes asking for help to Jesus. இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவினிடத்தில் வந்து உதவி செய்யுங்க இயேசுவேன்னு கேட்கிறான். Because he saw the situation of his servant. ஏனென்றால் தன்னுடைய வேலைக்காரன் படுகிற சூழ்நிலையின் வேதனையை அவன் பார்த்தான். He saw the pain that his servant was going through. தன்னுடைய வேலைக்காரன் எவ்வளவு கொடிய வேதனை படுகிறான் என்று சொல்லி இவன் அறிந்து கொண்டான். And he knew the right person who could help him at that moment. ஆகவே தன் கொடிய வேதனைப்படுகிற வேலைக்காரனுக்கு உதவி செய்ய சரியான நபரிடத்திலே இந்த நூற்றுக்கு அதிபதி தேடி He did வந்தான். not go to any doctor. மருத்துவரிடத்திலே போல, He did not go to any psychiatrist. ஏதோ ஒரு சரீரத்தை குறித்து நிபுணரிடத்தில் அவன் He கடந்து did not go போகல. to any other person who could help him. உதவி செய்கிற எந்த நபரை தேடி இந்த மனுஷன் போகல. He came straight to Jesus
because he knew he could get an answer there. இந்த நூற்றுக்கு அதிபதி நேரடியா இயேசுவிடத்தில் வந்தான். ஏனென்றால் அவர்தான் இவனுக்கு பதில் கொடுக்க முடியும் என்று சொல்லி அறிந்து அவரிடத்தில் வந்தான். What is your problem this morning? என் அருமையான தேவ ஜனமே, உன்னுடைய பிரச்சனை என்ன? What is your request this morning? இந்த காலவேளையிலே நீ விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிற உன் விண்ணப்பங்கள் என்ன? If you will come to Jesus, நீ இயேசுவினிடத்தில் வந்தா, he is the source of all blessing. உன்னுடைய எல்லா ஆசீர்வாதத்திற்கும் என் இயேசு ஒருவர்தான் ஊற்று. Why? ஏனென்றால் the Bible says வேதவசனம் சொல்லுகிறது, very very clearly, அதிக தெளிவாய் சொல்லுகிறது, he is the giver of good gifts. அவர் நன்மையான ஈவுகளை கொடுக்கிறதே. Every good and every perfect gift cometh from the Father of lights, in whom there is no variableness and no changing. ஆண்டவராக இயேசு சொல்கிற காரியம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவரிடத்தில் எந்த வேற்றுமையும் கிடையாது. So when you come to Jesus, ஆகவே தேவ ஜனமே, இயேசுவினிடத்தில் நீங்கள் வந்தால் he is the source of all your blessings. உன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்று என் இயேசு ஒருவர்தான். It can be health, அது சரீர சுகமா இருக்கலாம், it can be financial troubles, உன்னுடைய பண பிரச்சனை உபத்திரவமா இருக்கலாம், it can be any problem, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, whatever it is, அது எதுவா இருந்தாலும் சரி, come to Jesus. இயேசுவினிடத்தில் வாங்க. He is the source of blessing. ஏனென்றால் அவர்தான் எல்லா ஆசீர்வாதத்தின் ஊற்றின் உறைவிடம். So when you come to him, ஆகவே நீ அவரிடத்தில் வந்து what விட்டால் does the Bible say? வேதவசனம் என்ன சொல்லுது? He will in no wise turn you away. அவர் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகி போகிறவர் அல்ல. He will hear your request உன்னுடைய விண்ணப்பங்களை கேட்டு and he will answer you. He will give you an answer. அவர் உன் விண்ணப்பத்தை கேட்டு அதுக்கு சரியாய் பதிலை உனக்கு So the கொடுக்கிறார். Bible says, ஆகவே வேதவசனம் the சொல்லுது, centurion comes to Jesus. இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவினிடத்தில் வந்தான். He comes with a request to Jesus. இயேசுவினிடத்தில் வரும்போதே ஒரு விண்ணப்பத்தோட வரான், வேண்டுதலோட வந்தான். And what does the Bible say? வேதவசனம் என்ன சொல்லுகிறது? Verse 7 says, 7ஆம் வசனம் சொல்லுது, Jesus looked at him and said, இயேசு அந்த நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொல்றாரு, I will come and heal him. அவர் ஆண்டவராக இயேசு சொன்ன, நான் வந்து அந்த வேலைக்காரனை சொஸ்தமாக்குவேன். So my second point, ஆகவே என்னுடைய இரண்டாவது குறிப்பு, Jesus was willing to help the centurion. என் ஆண்டவராக இயேசு அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு உதவி செய்ய வாஞ்சையோடு கூட இருந்தார். Not only for that centurion so many hundreds of years ago, எத்தனையோ 100 வருஷங்களுக்கு முன்பதாக நூற்றுக்கு அதிபதிக்கு செய்தது மாத்திரமல்ல, he is ready to help you this morning. மறந்து போகாதீங்க, உனக்கும் இந்த காலையில உதவி செய்ய அவர் வந்திருக்கிறார். He's come to be of help. அவர் உனக்கு உதவி செய்யவே வந்திருக்கிறார். What does the Bible say? வேதவசனம் என்ன சொல்லுது? The psalmist David says, சங்கீதக்காரனாகிய தாவீது I சொல்றார், will lift up mine eyes unto the hills, from whence cometh my help, because my help comes from God, who made heaven and earth. தாவீது திட்டம் தெளிவாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம், எனக்கு ஒத்தாசி வருகிற பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும். David realized that his help came from looking to God. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில முழுமையாய் அறிந்தது, அவனுக்கு எல்லா உதவியும் இயேசுவினிடத்திலிருந்து தான் வருகிறது. And now we see the centurion. ஆகவே இன்றைக்கு நூற்றுக்கு அதிபதியை நாம் பார்க்கிறோம். He understood help will come from Jesus, so he came to where Jesus was. இந்த நூற்றுக்கு அதிபதி நல்லா தெரிஞ்சு கொண்ட விளங்கி கொண்ட காரியம், இவனுக்கு உதவி இயேசுவினிடத்திலிருந்து மாத்திரம் கிடைக்கும் என்று அறிந்து கொண்டார். And so he came to Jesus knowing Jesus was going to help him. ஆகவே இயேசு உதவி செய்கிறார் என்று சொல்லி அறிந்து இயேசுவினிடத்தில் வந்தான். But you know what the centurion did? ஆனா நூற்றுக்கு அதிபதி என்ன சொன்னான் தெரியுமா? He did not ask for himself. தனக்காக எதையும் கேட்கல. He asked on behalf of his servant. அவன் கேட்டதெல்லாம் தன்னுடைய வேலைக்காரனுக்காக இயேசுவினிடத்தில் மன்றாடினான். Jesus is willing to help this morning. என் ஆண்டவராகிய இயேசு இந்த காலையில இன்றைக்கு உனக்கு உதவி செய்ய ஆவலோடு கூட இருக்கிறார். He is willing to give you more than what you can ever ask or think. நீ ஆண்டவரிடத்தில் நீ என்ன கேட்கிறாயோ அதை காட்டிலும் அதிகமாய் உனக்கு உதவி செய்ய இன்றைக்கு வந்திருக்கிறார். That is why the Bible says, ஆகவே தான் வேதவசனம் சொல்லுது, He is able to do above and exceedingly more than what we can ever ask or think. வேதவசனம் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் கேட்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு உதவி செய்கிறார். A truth I would like to tell you today. ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். Jesus wants
to help you this morning. இந்த கால வேளையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு உதவி செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். When can he help you? எப்போ உனக்கு உதவி செய்வார் தெரியுமா? When you come to Jesus. நீங்க இயேசுவினிடத்திலே வந்து And when you tell him your need, he will meet that need. இயேசுவினிடத்திலே வந்து உனக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறது அதெல்லாம் அவரிடத்திலே சொல்லணும். அப்பொழுதுதான் My Bible says, என்னுடைய வேதவசனம் சொல்லுது, even before you finish speaking your request, he already knows what you need in your life. வேதவசனம் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறது தெரியுமா? உன் வாயிலிருந்து உன் தேவைகளை இயேசுவினிடத்தில் அறிக்கை செய்வதற்கு சொல்லுகிறதற்கு முன்பதாகவே உன்னுடைய எல்லா தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். He is a divine God. அவர் தெய்வம். He knows everything about your life. உன் வாழ்க்கை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். When you come into his presence, நீங்க அவருடைய சமூகத்துக்கு வந்துட்டா, we stand like an open book before him. நாம் அவர் முன்பாக வந்து திறந்த புத்தகத்தை போல காணப்படுகிறோம். He knows our beginning. நம்முடைய துவக்கம் இயேசுவுக்கு தெரியும். He knows our end. நம்முடைய முடிவு என்னென்று இயேசுவுக்கு He தெரியும். knows where we are right now. இப்போ எந்த இடத்துல நீ இருக்கிறாய் என்று அவருக்கு நன்றாக தெரியும். But you know what he desires? ஆனால் அவருடைய வாஞ்சையெல்லாம் என்ன தெரியுமா? That you will ask what your need is this morning. தேவர்களே, நீங்க உங்களுடைய தேவை என்ன கேட்பீங்களான்னு ஆவலோடு எதிர்பார்க்கிறார். This centurion இந்த நூற்றுக்கு அதிபதி recognized Jesus who could help him. உதவி இயேசுவால் உதவி செய்ய முடியும், அவர்தான் உதவி செய்கிறார் என்று நன்றாக அறிந்து கொண்டார். And so he came to where Jesus was. ஆகவே இயேசு எங்க இருந்தாரோ தேடின்னு வந்தார். And the Bible is very, very clear. வேதம் அதிக தெளிவாய் திட்டமாய் சொல்லுகிறது. Jesus looked at that centurion and said, இயேசு நூற்றுக்கு அதிபதி பார்த்து சொல்றாரு, I will come and heal your servant. இயேசு சொன்னாரு, நான் வந்து உங்க வேலைக்காரனை சுத்தமாக்குவேன்பா. Amen. ஆமென். He is ready to help you this morning. இந்த காலையில உனக்கும் உதவி செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். One thing I would like you to know, நீங்கள் ஒரு காரியத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். that Jesus is ever ready to help you this morning. இந்த கால வேளையிலே ஆண்டவராகிய இயேசு எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு உதவி செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். Why? ஏனென்றால் Because his will is to keep you in good health and strength. ஏனென்று சொன்னால் அவருடைய சித்தமே, அவருடைய நோக்கமே நீ சுகமாய் சந்தோஷமாய் நல்ல சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும் என்பதுதான். He desires that you live a life that is more than abundant. ஏனென்று சொன்னால் அவருடைய வாஞ்சையே நீ சம்பூர்ணம் ஆசீர்வாதம் நிறைந்தவனாய் வாழ வேண்டும் என்பது இயேசுவின் விருப்பம். And so when the centurion came asking for his servant, ஆகவே இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவினிடத்தில் வந்து தன்னுடைய வேலைக்காரனுக்காக விண்ணப்பிக்கும் பொழுது he came with humility to Jesus' presence. இந்த நூற்றுக்கு அதிபதி தாழ்மையோடு கூட இயேசுவின் சமூகத்திலே வந்தார். What does verse 8 say? 8ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. The centurion answered Jesus and said, இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுக்கு ஒரு பதில் சொல்றான். Lord, I am not worthy for you to come to my house. அவன் சொல்றான், ஆண்டவரே, எங்க வீட்டுக்கு நீ வர நான் தகுதி அல்ல. Because I am also a man of authority. ஏனென்றால் நான் அதிகாரத்துக்குள்ள ஒரு மனுஷனா இருக்கிறேன். I will call a person, he will come. ஒரு நபரை வான்னு சொன்னால் வருகிறார். If I ask him to do this, he will do that. இந்த காரியத்தை செய்யுங்கன்னா அப்படியே செய்றாங்க. I am not worthy, Lord, for you to come to my house. ஆனால் நீர் எங்க வீட்டுக்கு வர நான் தகுதி இல்ல ஆண்டவரே. Give one word, my servant will be healed. இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவினிடத்தில் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், எங்க வேலைக்காரன் சுத்தமாவான். He understood that he was a man, but a man with authority. He humbled himself before his God. இந்த நூற்றுக்கு அதிபதி தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி அறிந்தும் கூட அவன் எல்லாம் தெரிந்தும் இயேசுவினிடத்தில் வரும்பொழுது தாழ்மையாய் வந்தான். He recognized that this God, Jesus, was a God of authority. ஏனென்றால் இந்த நூற்றுக்கு அதிபதியை தெரிந்து கொண்டதெல்லாம் இந்த இயேசு சகல அதிகாரம் படைத்தவர் என்று அவன் அறிந்து கொண்டான். So what does he say? அவன் என்ன சொன்னான் என்றால், Command, send your word, my servant will be made whole. ஆண்டவராய் இயேசுவிடத்தில் அவன் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே கட்டளையாய் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுத்தமாவான். Realize this morning, தேவ பிள்ளைகளே, நல்லா விளங்கி கொள்ளுங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. our God has authority and power and might. நம் வணங்குகிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் சகல வல்லமையும் சகல அதிகாரம் நிறைந்த தேவனாய் இருக்கிறார். So when you come to him, ஆகவே நீங்க அவரிடத்தில் வந்தால் he will definitely hear your prayer. உங்களுடைய ஜெபத்தை நிச்சயமாய் அவர் கேட்பார். Come, tell your need
and you will receive an answer from God. நீங்கள் வந்து இயேசுவினிடத்தில் உன் எல்லா தேவையை சொல்லும்போது சொல்லி அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. My third point this morning. மூன்றாவது குறிப்பு. What does this centurion say? இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொன்னான் என்றால், he had faith to believe his God. இவனுக்குள்ளே தன் தேவனாகிய கர்த்தர் மேலே முழு நம்பிக்கையும் விசுவாசம் இருந்தது. Why? ஏன்? For he says, அவன் சொல்லுகிறான், you send your word, command healing, my servant will be made whole. ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி கட்டளையா சொல்லுங்க, என் வேலைக்காரன் முழுமையாய் சுகம் பெற்றுக் கொள்ளுவான். We see this centurion's faith in Jesus. இங்க பாருங்க, இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு ஆண்டவராகிய இயேசுவின் மேல எவ்வளவு விசுவாசம் இருந்துச்சு. Church this morning, சபையாரே, இந்த காலையில can you have faith upon Jesus? இயேசுவின் மேலே உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா? A faith that will not shake. உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இருக்கிறதா? A faith that shall say, my God is in control, he will do everything according to his will. உனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் சொல்லுமா, என் வாழ்க்கை குறித்து எல்லா ஆளுகையும் செய்கிறவர் இயேசு, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று உன் விசுவாசம் சொல்லுமா? What does the Bible say? வேதவசனம் என்ன சொல்லுது? Without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத So காரியம். what does the Bible say? ஆக வேதவசனம் என்ன சொல்லுகிறது When என்றால், you have faith, உனக்கு விசுவாசம் இருந்தால் you are pleasing your God. உன் தேவனாகிய கர்த்தரை நீ So மகிமைப்படுத்துகிறாய். what does the centurion do? இங்க நூற்றுக்கு அதிபதி என்ன செய்தான்? He says, Lord Jesus, just say a word, command one word, my servant will be made whole. இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவினிடத்தில் சொன்னதெல்லாம், ஆண்டவராகிய இயேசுவே, ஒரே ஒரு வார்த்தை கட்டளையிடுங்க, என்னுடைய வேலைக்காரன் முழு சுகம் பெற்றுக்கொள்ளுவான். He recognized the authority of Jesus. இயேசுவின் அதிகாரம் என்ன என்று நூற்றுக்கு அதிபதி அறிந்து And கொண்டான். so he trusted in Jesus, he believed in Jesus, he had faith in Jesus. ஆகவேதான் இயேசுவின் வல்லமை அறிந்தவன் இயேசுவை நம்பினான், இயேசுவை விசுவாசித்தான், தன்னுடைய வேலைக்காரனுக்காக விண்ணப்பித்தான். So what does he say? அவன் என்ன சொன்னான் என்றால், Just say one word, Lord, that's more than enough. ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அதே போதும். Amen. ஆமென். One word from the mouth of Jesus can change your life. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து புறப்படுகிற ஒரே ஒரு வார்த்தை உன் முழு வாழ்க்கையை மாற்றி போடும். One word from the true living God can change your situation this morning. உண்மையும் சத்தியமுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரே வார்த்தை உன் வாழ்க்கை முழுமையாய் மாற்றி போடும். One word from this divine God Jesus can change circumstances, situations and everything in your life. என் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற ஒரே ஒரு தெய்வீக வார்த்தையினாலே உன் முழு வாழ்க்கையை மாற்றி அது புதிதாக்கி விடும். When? எப்பொழுது என்றால், When you have faith to believe God for the impossible. எப்பொழுது என்று சொன்னால், நடக்க முடியாத காரியங்கள் இயேசு செய்து முடிப்பார் என்ற விசுவாசம் உனக்குள்ளே அசைக்க முடியாமல் இருக்கும் பொழுதுதான். When you come to Jesus, நீ இயேசுவினிடத்தில் வந்தால், there should be a faith in your heart to believe God, he will do this for me. இயேசுவினிடத்தில் வரும்பொழுதே எனக்காக என் ஆண்டவராகிய இயேசு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசம் உன் இருதயத்துக்குள்ளே நிச்சயமாய் இருக்க வேண்டும். What does the Bible say? வேதவசனம் என்ன சொல்லுகிறது? Jesus looked at this centurion. இயேசு நூற்றுக்கு அதிபதியை பார்த்தாரு. I have not found so great faith in all of Israel. ஆண்டவராகிய இயேசு இந்த நூற்றுக்கு அதிபதி சொன்ன வார்த்தையினாலே ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேலருக்குள்ளே இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை. Why? ஏன்? He understood that this centurion had great faith upon Jesus. ஏனென்றால் இந்த நூற்றுக்கு அதிபதிக்குள்ளே இயேசுவின் மேலே பெரிய விசுவாசம் இருக்கிறது இயேசுவே அறிந்து கொண்டார். Church this morning, சபையே, இந்த காலையில where are you standing? இந்த கால வேளையில நீங்கள் எங்க நின்று கொண்டிருக்கிறாய்? The place where you are standing, is it sinking ground? நீ நிற்கிற தரை வெறும் மணல் அமிழ்ந்து போகிற தரை, Or are you standing upon that rock, Jesus Christ? இல்லாவிட்டால் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே உறுதியாக இருக்கிற அவர் மேலே நின்று கொண்டிருக்கிறாயா? Search your heart this morning. இந்த கால வேளையில உங்கள் இருதயத்தை கொஞ்சம் சோதித்து பாருங்க. This centurion, இந்த நூற்றுக்கு அதிபதி, he had faith in his God.
அவன் ஆண்டவராகிய தேவன் மேலே முழு விசுவாசம் இருந்தது. Send your word, my servant will be made whole. ஒரே வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். Faith in Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே விசுவாசம். Church, this morning, சபையே இந்த காலையிலே, if you have a small mustard seed faith, it is more than enough for God to do miracles in your life. உங்க வாழ்க்கையில உங்கள் இருதயத்திலே ஒரு சின்ன கடுகு விதை அளவு விசுவாசம் இருக்குமானால் அதே போதும் அவர் பெரிய காரியங்களை வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். What does the Bible say? வேதவசனம் என்ன சொல்லுது? Jesus looked at this centurion இயேசு நூற்றுக்கு அதிபதியை பார்த்தார். and he told him, அவர் சொன்ன வார்த்தை, go your way, நீ உன் வழியை திரும்பி போ, as you have believed, so it shall be done unto you. நீ விசுவாசத்தின்படியே, நீ எப்படி விசுவாசித்தாயோ அப்படியே ஆக கடவுது. Amen. ஆமென். Go your way. நீ கடந்து திரும்பி போ. Why? ஏன்? Because the faith that you have has made your servant whole this day. நீ வந்த வழியை திரும்பி போப்பா. ஏனென்றால் உனக்குள்ளே இயேசுவின் மேலே இருக்கிற விசுவாசம் உன் வேலைக்காரனை அதை சுகப்படுத்தி விடும், சுகமாயிருப்பான். That is my last point this morning. இது என்னுடைய கடைசி குறிப்பு. A reward for the faith of this centurion. இந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவர் மேலே வைத்திருந்த விசுவாசத்திற்கு ஒரு வெகுமதியை பெற்றுக்கொண்டான், ஈவை பெற்றுக்கொண்டான். He came empty. காலியா இயேசுவினிடத்திலே வந்தான். He went receiving a great blessing from God. ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவனாய் நிரம்பினவனாய் கடந்து போனான். How? எப்படி ஆச்சு? Because of his faith in Jesus. ஏனென்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்த விசுவாசம் நிறைவாய் திரும்பி போனான். Church, this morning, சபையே இந்த காலை வேளையிலே, as you sit before your phone watching what's happening, நீ உங்க செல்போன் முன்பதாக நின்று என்ன செய்தி என்று கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலையில, the Lord is looking at you and saying, என் ஆண்டவராகிய இயேசு உன்னை பார்த்து குறிப்பாய் சொல்லுகிறார். if you have faith to believe God for the impossible, செய்ய முடியாதவைகளை செய்கின்ற இயேசு கிறிஸ்துவின் மேல உனக்கு முழு நம்பிக்கை விசுவாசம் இருக்குமானால், you shall be rewarded this morning. மறந்துடாதீங்க, இந்த காலவெளியில் இயேசு கிறிஸ்துவினாலே நீ வெகுமதி பெற்றுக்கொண்டு கனம் பெறுவாய். Why? ஏன்? For the Bible says, வேதவசனம் சொல்லுகிறபடி, when there is faith in our heart, நம் இருதயத்துக்குள்ள கொஞ்சம் விசுவாசம் இருக்குமானால், God works according to that faith and you shall receive your reward. நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின்படி கர்த்தர் கிரியை செய்யும் பொழுது அவரிடத்திலிருந்து நீ சுகத்தையும் வெகுமதியும் பெற்றுக்கொள்ளுவாய். This centurion's faith allowed him to see the healing in his servant's life. இந்த நூற்றுக்கு அதிபதியின் இருதயத்திலே இருந்த விசுவாசம் தான் தன்னுடைய வேலைக்காரனை முழுமையாய் சுஸ்தமாக்கபடியாய் செய்தது. This morning, இந்த காலையில, where is your faith? உங்கள் விசுவாசம் எங்கே? Can you believe God this morning? இந்த காலையிலே அந்த தேவனாகிய இயேசுவை நீ விசுவாசிப்பாயா? Can you say, no matter what happens, my faith, my trust, my belief is upon Jesus? வாழ்க்கையில இந்த காலையில சொல்ல முடியுமா, என் வாழ்க்கையில என்ன சூழ்நிலைகள் மாறினாலும் என்னுடைய விசுவாசம் நம்பிக்கை என் ஆண்டவராகிய இயேசுவின் மேலே இருக்கும் என்று உன்னால சொல்ல முடியுமா? Circumstances may not be good. ஒருவேளை சூழ்நிலைகள் நன்மையாய் இல்லாமல் இருக்கலாம். Sickness may be staring in your face. விசுவாசம் ஏதாவது வியாதி உன் முகத்தை அப்படியே வாட்டிக் கொண்டிருக்கலாம். Financial trouble may be there. பண பிரச்சனை உன் வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கலாம். Enemies may be surrounding you. உன்னை எதிராளிகள் உனக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் உன்னை சுற்றிலுமாய் சூழ்ந்து இருக்கலாம். But church, this morning, சபையே இந்த காலை வேளையில, in the midst of trouble, உன்னுடைய உபத்திரவத்தின் மத்தியிலே can you focus upon Jesus? என் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்ப்பாயா? Can your faith lift up to look to Jesus? உனக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் இயேசுவை நோக்கி பார்க்குமா? Can you look up and see that God seated on that high and exalted throne? உனக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்தோட உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த இயேசுவை நோக்கி பார்க்குமா? Why? ஏன்? Because in response to your faith, God shall begin to work on your behalf. உனக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கும்படியாய் உன்னுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அங்கிருந்து உனக்கு உதவி செய்வார். Amen. ஆமென். No matter where you are.
ஆகவே நீ எங்க இருக்கிறன்னு கவலைப்படாதீங்க. No matter how far you are. நீ எவ்வளவு தூரமா இருக்கிறன்னு கவலைப்படாத. My God is a God of distance this morning. என் ஆண்டவராகிய தேவன் தூரத்திற்கும் இந்த நாளில் ஆண்டவராய் இருக்கிறார். Why? ஏன்? Because he is a God who is present everywhere. ஏனென்று சொன்னால் உலகம் முழுதும் தன்னுடைய பிரசன்னத்தினால நிரம்பி இருக்கிற ஒரே தேவன் என் ஆண்டவராகிய இயேசு. That is why the psalmist David said, ஆகவே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், if I go to the highest mountain, you are there, Lord. ஆண்டவரே மலையின் உச்சில நான் ஏறி போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர். If I go to the deepest sea, you are still there, Lord. சமுத்திரத்தின் ஆழத்திலே நான் கடந்து போனாலும் என் ஆண்டவரே நீர் அங்கேயும் இருக்கிறீர். Where, oh where can I hide from your presence? ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு மறைவாய் நான் எங்கே ஓடுவேன்? Bible is very, very clear. வேதவசனம் அதிக தெளிவாய் சொல்லுகிறது. Jesus is present everywhere. என் ஆண்டவராகிய இயேசு எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கிறார். Church this morning, சபையே இந்த காலையில as you hear these words, இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், may faith arise in your heart. உங்கள் இருதயங்களில் விசுவாசம் உயரட்டும். So you will respond to God in faith, so God can work on your behalf. விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து உன்னுடைய விசுவாசத்திலே ஆண்டவரை தேடுவாயானால் உன் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். The servant, centurion servant, was far away from where they were. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நூற்றுக்கு அதிபதி இருக்கிற இடத்தை விட்டு வேலைக்காரன் தூரத்துல இருந்தான். But the Bible says, ஆனால் வேதவசனம் சொல்லுது, Jesus looked at that centurion and said, என் ஆண்டவராகிய இயேசு நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொன்ன வார்த்தை, go your way. நீ உன் வழியை கடந்து திரும்பி போ. And as you have believed, it shall be done unto you. நீ என்னவித விசுவாசித்தாயோ அப்படியே அது ஆக கடவது. This morning, இந்த காலையில where are you? எங்க இருக்கிறீங்க? Can you have faith in God? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசம் உனக்கு உண்டா? Can you believe in God? நீ அவரை நம்புவீர்களா? Troubles will be there. பிரச்சனைகள் உபத்திரம் இருந்துனே இருக்கும். Difficulties will be there. நம்மால செய்ய முடியாத காரணம் நிறைய நம்மை சுற்றிலும் இருக்கும். Sickness will surround you. வியாதி நம்மை சுற்றிலும் சூழ பாளையம் இறங்கி இருக்கும். But the Bible says, ஆனால் வேதவசனம் சொல்லுது, my Jesus என் இயேசு is a prayer away from his people. என் ஆண்டவராகிய இயேசு ஒரு ஜெப தூரத்துல தான் தன் ஜனங்களை விட்டு இருக்கிறார், தூரம் இருக்கிறார். Why? ஏன்? For he said, அவர் சொன்னார், I will never leave you, I will never forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. He is always with us. எப்பவும் நம்மோடு கூடவே இருக்கிறார். If you will call, he is ready to answer. நீ அவரை நோக்கி கூப்பிட்டா போதும் உனக்கு பதில் கொடுப்பார். The centurion came. நூற்றுக்கு அதிபதி வந்தான். He asked his Jesus. இயேசுவை நோக்கி விண்ணப்பித்து கேட்டான். He received an answer. He went his way. அவன் என்ன இயேசுவினிடத்துல கேட்டானோ அதற்கு பதிலை பெற்றுக்கொண்டு இயேசுவினிடத்திலிருந்து கடந்து போனான். வேதவசனம் சொல்லுது, when he went to his home, அவன் வீட்டுக்கு கடந்து போன உடனே he asked the servants what time that servant was made home. அவங்க வீட்டுல இருக்கிற வேலைக்காரர் பார்த்துக்காரு, இந்த பிள்ளை எந்த நேரத்துல சுகமானா? You know what they said? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? The exact time that Jesus said, go your way, your servant is made whole, that same moment he was made whole. அந்த வேலைக்காரன் சொன்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல நீ போ உங்க வேலைக்காரன் சொஸ்தமாவான எந்த நிமிஷத்துல சொன்னாரோ அதே நேரத்துல இந்த வேலைக்காரன் சுகமாயிட்டாரு. Church this morning, சபையே இந்த காலையில if you will call, நீ அவரை நோக்கி கூப்பிட்டா he will hear and he will answer you. அவர் கேட்டு உனக்கு பதில் கொடுப்பார். Before I close, நான் முடிக்கிறதற்கு முன்பதாக I want to share a small story with you. ஒரு சின்ன கதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். A girl of 20 years, 20 வயதில் இருந்த ஒரு வாலிப பெண், she was in the hospital. அவங்க ஹாஸ்பிடல்ல நிறுத்திட்டு இருந்தாங்க. She could not speak. அவங்களால பேச முடியாது. Her eyesight was failing. அவங்களுடைய கண் பார்வை இல்லாமல் போய்விட்டது. She could not walk, she could not talk, she could not sit. அவளால பேச முடியாது, நடக்க முடியாது, உட்காரவும் முடியாது. She could hardly sleep in the night. ராத்திரில தூங்குறதுக்கு அதிகமா கஷ்டப்படுவாங்க, கடினப்படுவாங்க. She was in the hospital ICU. அங்க ICU என்று ஹாஸ்பிடல்ல அந்த அவசர சிகிச்சையில இருந்தாங்க. She was fighting for her life. அவங்க ஜீவனுக்காக போராடி கொண்டிருந்தாங்க. But you know what she recognized? அவங்க என்ன புரிஞ்சுக்கினாங்க தெரியுமா? My life is slowly going away. என்னுடைய ஜீவன் என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் வெளியே போய் கொண்டிருக்கிறது. I want somebody to come and hold my hand so that I can sleep for a few hours. யாராகிலும் என் கையை வந்து இறுக பிடித்துக் கொண்டால் ஒருவேளை நான் ஒரு சில நிமிஷங்கள் நிம்மதியாய் தூங்குவேன்.
Her mother was in the room close by, but the mother was fast asleep. ஆனால் அம்மாவை பார்க்கறாங்க, பக்கத்து அறையில நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. The nurse was on the other side and she was also sleeping. அங்க நர்ஸ் பார்க்கறாங்க, அந்த நர்ஸ் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. Minutes passed by. நிமிஷங்கள் நேரம் கடந்து போய் கொண்டே இருந்தது. Suddenly, திடீரென்று somebody entered into that room. யாரோ அந்த அறைக்குள்ள நுழைஞ்சு வந்தாங்க. She could not see who it was. அவங்க யாருன்னு இந்த மகளால பார்க்க முடியல. She saw that person, felt that person taking her hand and holding it tightly. அங்கே உள்ள வந்த நபர் அந்த வாலிப பெண்ணுடைய கையை இறுக பிடித்து கொண்டார். Slowly, after a few minutes, this girl was fast asleep. ஒரு சில நிமிஷங்களுக்குள்ளான் இந்த பெண்ணு அயர்ந்து தூங்க ஆரம்பித்தாள். She tried to open her eyes, she could not open it. இந்த பெண்ணால கண்ணு திறந்து பார்க்கலாம்னு விரும்பறா, முடியல, கண்ணு திறக்க முடியல. After a long time of sleep, நீண்ட நேரம் தூங்கின பிற்பாடு she tried to open her eyes again. மறுபடியும் தன்னுடைய கண்களை திறக்க முயற்சி செய்தாள். Slowly, she was able to see with those eyes. அவள் முயற்சி செய்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் அங்க பார்வை கிடைத்து பார்த்தாள். The grip of that hand slowly went away. அவளை பிடித்திருந்த இறுக பிடித்துக் கொண்டிருந்த அந்த கரம் கொஞ்சம் கொஞ்சமாய் அவளை விட்டு வெளியே போக ஆரம்பித்தது. And at that moment, she recognized Jesus had come into that hospital room. அந்த நிமிஷத்துல இந்த பெண் அறிந்து கொண்டதெல்லாம், அவள் இருந்த அந்த ஹாஸ்பிடல் அறைக்குள்ளே இயேசுதான் வந்திருக்க வேண்டும் என்று சொல்லி புரிந்து கொண்டாள். She was made totally whole. உடனே அவளை பார்க்கும்போது முழுக்க எல்லா வியாதியும் நீங்கி சுஸ்தமானாள். All she asked for a hand to hold her tightly so she could sleep. இந்த பெண்ணு கஷ்டப்படுகிற நேரத்துல கேட்டதெல்லாம், யாராயிலும் என் கையை இறுக பிடித்து கொண்டால் நான் கொஞ்ச நேரம் தூங்குவேனே என்று சொல்லி கேட்டாள். She not only slept, அவள் தூங்கினது மாத்திரமல்ல, she received total healing from Jesus. அந்த பெண் ஆண்டவராகிய இயேசுவின் இடத்திலிருந்து முழு சுகத்தை பெற்றுக்கொண்டாள். Church, this morning, சபையே, இந்த காலை வேளையில what is your need? உன்னுடைய தேவை என்ன? He's waiting for you to speak. என் ஆண்டவராகிய இயேசு உன்னோட பேச அவர் ஆவலாய் நின்று காத்துக்கொண்டு, He's waiting to hear what you requested. நீ என்ன விண்ணப்பம் செய்வாய் என்று உன் விண்ணப்பத்தை கேட்க இயேசு ஆவலாய் காத்திருக்கிறார். He wants to hold your hand and tell you, I am there for you, my child. ஆண்டவர் உன்னுடைய கரங்களை இறுக பிடித்துக்கொண்டு, நான் உனக்காக இருக்கிறேன் மகளே. He wants to tell you, my presence will always be with you. I will never leave you nor forsake you. அவர் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம், என்னுடைய சமூகம் எப்பொழுதும் உன்னோடு கூடவே இருக்கும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. He's come to give you an answer today. இன்றைக்கு உனக்கு பதில் கொடுக்கவே என் இயேசு வந்திருக்கிறார். Will you hear and respond to him this morning? இந்த காலவேளையில் அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ, அவருக்கு பதில் கொடுக்க நீ ஆயத்தமா இருக்கிறாயா? Will you confess with your mouth your need and receive what you need this morning? உன்னிடத்துல வந்திருக்கிற இயேசுவினிடத்துல உன் வாயினாலே உன் என்ன தேவைகள் என்று அறிக்கை செய்து பெற்றுக்கொள்வாயா? Can you have that mustard seed faith to ask him for the impossible? உன்னிடத்துல உன் இருதயத்திலே கடுகு விதை அளவு விசுவாசத்தை வைத்து அவரிடத்துல உன் தேவைகளை அறிக்கை செய்து பெற்றுக்கொள்வாயா? Can you have a little faith upon that impossible God and ask him to meet that need of yours? உன்னால செய்ய முடியாத காரியங்களை செய்து முடிக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசுவின் மேலே கொஞ்சம் விசுவாசம் வைத்து உன் விண்ணப்பத்தை அவரிடத்துல சொல்லுவாயா? Will you rise this morning and will you call out the name of Jesus? நீ எழுந்து இந்த காலை வேளையிலே இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடு. Because as you call, நீ அவரை கூப்பிடும் பொழுது he shall hear and answer you. அவர் கூப்பிட்ட உடனே கேட்டு உனக்கு பதில் கொடுப்பார். And for all those who are hearing me this morning, இந்த காலை வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும், as I pray, நான் ஜெபிக்கிற வேளையில will you pray with me? என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? Shall we bow our heads in prayer? நம்ம எல்லாரும் தலை வணங்கி கண்களை மூடி ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, we thank you for your word. உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி We சொல்லுகிறோம். thank you, Lord, for the centurion. இந்த நூற்றுக்கு அதிபதிக்காய் நாங்கள் நன்றி We சொல்லுகிறோம். thank you, Lord, for his faith. அவனுடைய விசுவாசத்திற்காய் நன்றி. We thank you, Lord, that he came to the right person to receive an answer. ஆண்டவரே, இந்த நூற்றுக்கு அதிபதி சரியான நபரிடத்தில் வந்து தன்னுடைய பதிலை பெற்றுக்கொண்டான் ஐயா. Jesus, this morning, இயேசுவே, இந்த காலை we வேளையில் come to you, the source of all blessing. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றாய் இருக்கிற இயேசுவே, உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம். We come to you, the God who can give us the answer to all of
of our problems. எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் கொடுக்கிற இயேசுவாகி உம்மிடத்திலே நாங்கள் இந்த காலையில வந்திருக்கிறோம். Help us to have that small mustard seed faith upon you. உங்க மேல அந்த கடுகு விதை அளவுக்கு கொஞ்சம் விசுவாசம் வைக்க எங்களுக்கு உதவி செய்யும். Help our faith to rise, oh God, from that impossible situation to believe you. ஆண்டவரே, செய்ய முடியாத சூழ்நிலைகளிலிருந்து எழும்பி உம்மிடத்திலே சார்ந்து கொள்ள அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். We pray, Lord, for all those who are praying with us this morning. இந்த காலையில எங்களோடு கூட ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Touch and heal, because you're the healer of our body. ஆண்டவரே, வியாதியாய் கர்த்தாவே ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலையில தொட்டு அவர்களுக்கு நீர் சுகத்தை கொடுக்கும். ஏனென்றால் நீர் சுகம் கொடுக்கிற தேவன். For those with financial troubles, open the windows of heaven and shower your blessings upon your children. ஆண்டவரே, பண பிரச்சனையினால சிக்கி தவிக்கிற ஜனங்களுக்கு உம்முடைய வாசல்களை திறந்து இடங்கொள்ளாத ஆசீர்வாதத்தினாலே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். For others with other kinds of problems and difficulties in their life. ஆண்டவரே, மற்றவர்கள் அநேக வித்தியாசமான ஆண்டவரே பிரச்சனைகளோடு வாழ்கிற நம்முடைய பிள்ளைகளை As I call out to you this morning, அவங்க எல்லாமே நோக்கி கூப்பிடுகிற வேளையில God, hear our prayer and answer, for you're a prayer answering God. ஆண்டவரே, அவங்க கூப்பிடுற எல்லா சத்தத்தையும் கேட்டு பதில் கொடுங்க. ஏனென்றால் நீங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். And as that centurion received an answer in his life, may our people receive an answer to their problems this day. ஆண்டவரே, இந்த 100க்கு அதிபதி உங்களிடத்திலிருந்து எப்படி ஆசீர்வாதத்தை சுகத்தை பெற்றுக்கொண்டானோ அப்படியாய் இந்த காலையில ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் உம்மிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளும்படியாய் உதவி செய்யுங்க. Hear our prayer this morning, we pray. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேளும் என்று இந்த காலையில நாங்கள் ஜெபிக்கிறோம். We will be careful to give you praise, glory and honor. உமக்கு துதி கன மகிமை செலுத்த கவனத்தோடு நாங்கள் செலுத்துவோம். In Jesus' mighty name we pray. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Receive your answers in faith. விசுவாசத்தோடு கூட உங்கள் பதிலை இயேசுவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். Amen. ஆமென்.